சிக்கலான சட்ட நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சட்டவியல் ஜூரிஸ்பிருடன்ஸ் தமிழ். நான் ஏகாந்தன். இப்போ இந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி மிக ஆழமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நாம் எதை அறம் என்று நினைக்கிறோம்? எதை அறம் என்று நம்புகிறோம் என்று கேட்டால் அது நமது மதம், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களைத்தான். சமூகம் எதை சரி என்று பல நூற்றாண்டுகளாக பழக்கப்படுத்திக் கொண்டதோ, எதை நியாயம் என்று சொல்கிறதோ அதைத்தான் நாம் சமூக அறம், அதாவது சோஷியல் மொராலிட்டி என்று ஆழமாக நம்புகிறோம், இல்லையா? ஆமா, பெருவாரியான மக்கள் அப்படித்தான் நம்புகிறாங்க. அன்றாட முடிவுகள் இந்த சமூக அறத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகின்றன. சரி, ஆனால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய தத்துவவார்த்த முரண்பாடு வருகிறது. சட்டம் இந்த சமூக நம்பிக்கைகளின் அடிப்படையில் இயங்காது. சட்டம் எப்போதுமே அரசியலமைப்பின் உயர்ந்த தத்துவங்களான அரசியலமைப்பு அறத்தை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை மட்டுமே நம்போம். மக்கள் தங்களின் மரபுகளே சரி என்று ஆழமாக நம்புகிறார்கள். ஆனால் சட்டம் தனக்கென ஒரு பிரத்யேகமான அறத்தை கொண்டிருக்கிறது என்கிறீர்கள். ஆமாம். இந்த முரண்பாடு தர்க்க ரீதியாக பல கேள்விகளை எழுப்புகிறது. சட்டம் மற்றும் சமூகவியலில் மிகப்பெரிய விவாதங்களை உருவாக்கியுள்ள இந்த அரசியலமைப்பு அறம் என்ற தத்துவம் இது எங்கிருந்து முளைத்தது? இதன் வரலாற்று வேர்கள் எங்கே இருக்கின்றன? ஒரு நல்ல கேள்வி. கிரேக்க வரலாற்று அறிஞரான ஜார்ஜ் குரோட் என்பவர்தான் இந்த ஆழமான கருத்தாக்கத்தை முதன்முதலில் வரலாற்று ரீதியாக பதிவு செய்தார். அவர் என்ன முன்வைத்தார்? அதாவது, மக்களுக்கிடையே முரண்பாடுகள் எழும்போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட உணர்ச்சிகளையோ மத நம்பிக்கைகளையோ நம்பியிருந்தால் அங்கே உள்நாட்டு போர்தான் வெடிக்கும் என்றார். அதுவும் உண்மைதான். அதை தவிர்க்க உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட தர்க்கத்தின் அடிப்படையில் இயங்கும் ஒரு பொதுவான சட்ட அறத்தை மக்கள் நம்ப வேண்டும் என்பதை அவர் முன்வைத்தார். அதுவே பின்னாளில் அரசியலமைப்பு அறமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. மிகச் சிறந்த வரலாற்று பின்னணி. ஆனால் கிரேக்கத்தில் உருவான இந்த தத்துவம் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தில் எப்படி சாத்தியமானது? அங்குதான் நாம் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்னும் மாபெரும் வரலாற்று நாயகனின் மிக நுட்பமான உளவியல் பகுப்பாய்வை புரிந்து கொள்ள வேண்டும். 1948 ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் சட்ட வரைவை சமர்ப்பித்து டாக்டர் அம்பேத்கர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றினார். சுதந்திரத்திற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாகிக் கொண்டிருந்த நேரம் அது. சரியாக சொன்னீர்கள். அந்த உரையில்தான் அரசியலமைப்பு அறம் என்ற அந்த விதை இந்திய மண்ணில் மிக ஆழமாக ஒரு எச்சரிக்கையாக விதைக்கப்பட்டது. எச்சரிக்கையாகவா? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் அரசியலமைப்பு அறம் என்பது மனிதர்களுக்கு இயற்கையாகவே வரும் உணர்வல்ல, அது கட்டாயம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இயற்கையாக வராது என்று அவர் ஏன் சொன்னார்? மனிதர்களுக்கு இயல்பாகவே அன்பு, அறம் எல்லாம் இருக்கும் தானே? மனிதர்கள் இயல்பாகவே நல்லவர்கள் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு இயற்கையாகவே பழங்குடி மனநிலை, அதாவது ட்ரைபலிசம் உண்டு. ட்ரைபலிசம் என்றால் தங்கள் குழுவை மட்டும் சார்ந்து நிற்பது, அப்படிதானே? சரியாகச் சொன்னீர்கள். தங்கள் இனம், சாதி, மதம் சார்ந்தவர்களுக்கு மட்டுமே சலுகைகளை காட்ட நினைப்பார்கள். தங்களுக்குள் இருப்பவர்களை ஒரு விதமாகவும் வெளியே இருப்பவர்களை இன்னொரு விதமாகவும் நடத்துவார்கள். அதுதான் மனித இயல்பு. நமது இந்திய சமூகம் காலம் காலமாக சாதி மற்றும் ஏற்றத்தாழ்வுகளால் கட்டமைக்கப்பட்டது என்பதை அவர் மனதில் வைத்து சொல்லியிருப்பார் போலிருக்கே. உறுதியாக. அதனால்தான் அம்பேத்கர் இந்திய மக்கள் இன்னும் அந்த அரசியலமைப்பு அறத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றார். ஜனநாயகத்தின் மேலுரையை மட்டுமே நாம் போர்த்திக் கொண்டுள்ளோம் என்று மிக கடுமையான ஒரு உண்மையை சுட்டிக்காட்டினார். ஜனநாயகத்தின் மேலுரை மட்டுமே போர்த்தி உள்ளோம். இது கேட்பதற்கே கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கிறது. கசப்பான உண்மைதான். சமத்துவமற்ற ஒரு மண்ணில் சமத்துவத்தை விதைக்கும் ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது அவர் எவ்வளவு தூரம் சிந்தித்திருப்பார் என்று பாருங்கள். தனிமனித வெறுப்புகளை சமூகம் சட்டத்தின் மீது திணித்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த கேடயத்தை அவர் உருவாக்கினார். அது மிகச்சரியான பார்வை. நாம் வெளியே பார்ப்பதற்கு ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் பிளவுபட்டுதானே கிடக்கிறோம். ஆனால் ஜனநாயகம் என்றாலே பெரும்பான்மை மக்களின் ஆட்சிதானே. உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்கிறார்கள். அதில் 99 பேர் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுக்கிறார்கள். சரி, எடுக்கிறார்கள். தங்களது கலாச்சாரத்தின்படி அந்த குறிப்பிட்ட சமூக வழக்கம் சரியானது என்று அவர்கள் மனதார நம்புகிறார்கள். ஆனால் சட்டம் அதை தவறு என்கிறது. அந்த 99 பேரின் உணர்வுகளையும் ஒரு காகிதம் மீற முடியுமா? இதுதான் இன்றைய விவாதத்தின் உச்சகட்ட தர்க்கம். இங்கேதான்
அரசியலமைப்பு அறம் தனது மிக கடுமையான முகத்தை காட்டுகிறது. அப்படி மீறினால் அது ஜனநாயகத்திற்கே எதிரானதல்லவா? பெரும்பான்மை மக்களின் கருத்தை சட்டம் மதிக்காதா? ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை மக்களின் ஆட்சி என்ற ஒரு தவறான புரிதல் நம்மிடம் நீண்டகாலமாகவே இருந்து வருகிறது. ஆனால் அரசியலமைப்பு அறம் இதை திட்டவட்டமாக மறுக்கிறது. மெஜாரிட்டி சொல்வது சட்டம் கேட்காதா? கேட்காது. ஒரு சமூகத்தின் பொதுப்புத்தி அல்லது பெரும்பான்மை வாதம், அதாவது மெஜாரிட்டேரியனிசம் என்பது ஒரு தனிமனிதனின் அடிப்படை உரிமைகளை நசுக்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது. அதாவது ஒரு மனிதனின் உரிமை பெரும்பான்மைக்கு பலியாக கூடாதுங்கிறீர்கள். ஆமாம். சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், தனிமனித கண்ணியம் ஆகிய 4 தூண்கள்தான் நமது அரசியலமைப்பின் இதயம். சமூகத்தின் நம்பிக்கைகள் ஒரு தனிமனிதனின் கண்ணியத்திற்கு பங்கம் விளைவித்தால் சட்டம் அதை ஈவு இரக்கமின்றி நிராகரிக்கும். அந்த 99 பேர் கூடி முடிவெடுத்தாலும் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாதா? 99 பேர் அல்ல, ஒட்டுமொத்த நாடே கூடி முடிவெடுத்து ஒரு தனிநபரின் கண்ணியத்தை சிதைக்க நினைத்தால் அந்த ஒட்டுமொத்த சமூக அறத்தையும் அரசியலமைப்பு அறம் தூக்கி எறிந்துவிடும். ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை மற்றவர்கள் காட்டும் கருணையில் இயங்கக்கூடாது. கேட்பதற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. கோட்பாட்டளவில் இது அருமை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நீதிமன்ற அறைகளில் இது எப்படி அரங்கேறுகிறது? நிறையவே அரங்கேறியிருக்கிறது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் சமூக அறத்திற்கும் அரசியலமைப்பு அறத்திற்கும் இடையே நடந்த பல மாபெரும் யுத்தங்களை நாம் பார்க்கலாம். நேர்களுக்கு புரியும்படி சில உதாரணங்களோடு விவாதித்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். நிச்சயமாக. நாம் கவனிக்க வேண்டிய 3 மிக முக்கியமான வழக்குகளை தர்க்கரீதியாக பார்ப்போம். முதலாவது மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்ட சபரிமலை தீர்ப்பு. அதில் மத நம்பிக்கைக்கும் பெண்களின் உரிமைக்கும் இடையே ஒரு பெரிய சட்டப் போராட்டமே நடந்ததே. ஆமாம். அந்த வழக்கில் வைக்கப்பட்ட வாதம் என்ன? இது பல 100 ஆண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு மத மரபு, இது எங்கள் சமூக அறம் என்பதுதான். அது காலம் காலமான நம்பிக்கைதானே? நம்பிக்கைதான். ஆனால் உச்ச நீதிமன்றம் எதை கவனித்தது தெரியுமா? உயிரியல் ரீதியான ஒரு காரணத்தை காட்டி, அதாவது மாதவிடாய் என்ற இயற்கையான நிகழ்வை காட்டி ஒரு பெண்ணை ஒதுக்கி வைப்பது அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்று தீர்ப்பளித்தது. அதாவது பாரம்பரிய மரபுகளை விட சமத்துவமே மேலானது என்று சட்டம் சொன்னது இல்லையா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். அங்கு தொன்று தொட்டு வந்த சமூக அறம் தோற்றுப்போய் அரசியலமைப்பு அறம் வென்றது. இந்த உதாரணம் பொது இடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு சரியாக பொருந்துகிறது. ஆனால் மூடிய அறைகளுக்குள் நடக்கும் அந்தரங்க வாழ்க்கையிலும் சட்டம் இதே பார்வையை செலுத்துமா? உறுதியாக செலுத்தும். அதற்கான மிகச்சிறந்த விடை நவ்தீஜ் சிங் ஜோஹர் தீர்ப்பு. ஓ, இது தன்பாலின ஈர்ப்பாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டிய வழக்குதானே? ஆமாம். பல தசாப்தங்களாக தன்பாலின ஈர்ப்பாளர்களை இந்த சமூகம் எப்படி பார்த்தது? அது இயற்கைக்கு முரணானது, அது ஒரு நோய் என்றெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தது இல்லையா? உண்மைதான். பலரும் அதை ஒரு அருவருப்பான விஷயமாகவே பார்த்தார்கள். விக்டோரியன் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட சட்டப்பிரிவு 377 அவர்களை குற்றவாளிகளாகவே பார்த்தது. இதுதான் அந்த காலகட்டத்தின் சமூக அறமாக அல்லது பொதுப்புத்தியாக இருந்தது. அதாவது ஒரு பெரும்பான்மை சமூகம் தங்களுக்கு பழக்கமில்லாத ஒன்றை அருவருப்பாக பார்த்து அதை குற்றமாக கருதியது. சரியாக சொன்னீர்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? சமூகத்தின் அருவருப்பு என்பது ஒரு தனிமனிதனின் உரிமையை பறிக்க காரணமாக்க முடியாது என்று மிக தெளிவாக கூறியது. 2 வயது வந்த மனிதர்கள் பரஸ்பர சம்மதத்துடன் ஈடுபடும் உறவை சட்டம் குற்றமாக கருதக்கூடாது என்று சமூகத்தின் பிற்போக்குத்தனமான பொது அறத்தை உடைத்தெறிந்தது. பெரும்பான்மை மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதற்காக அது சட்டப்படி தவறாகிவிடாது. சரி, தனிநபர்களின் அந்தரங்க உரிமைகளை பாதுகாப்பது ஒரு புறம் இருக்கட்டும். குடும்பம், கணவன் மனைவி போன்ற மிக நெருக்கமான உறவுகளுக்குள்ளும் இந்த முரண்பாடு வருமா? நிச்சயமாக வரும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை உடைத்த வழக்குதான் ஜோசப் ஷைன் தீர்ப்பு. ஜோசப் ஷைன் வழக்கு. இது விபச்சாரம் அல்லது கள்ளத்தொடர்பு தொடர்பான சட்டப்பிரிவு 497 ரத்து செய்த வழக்கு இல்லையா? ஆமா, அதேதான். ஒரு நிமிஷம். அந்த பழைய சட்டத்தின்படி ஒரு திருமணமான பெண் வேறொரு ஆணுடன் உறவு வைத்துக் கொண்டால் அது குற்றம்தானே? அது எப்படி உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது? அங்கேதான் சட்டத்தின் சூட்சுமம் மறைந்திருக்கிறது. அந்த பழைய சட்டப்பிரிவு 497 என்ன சொல்கிறது என்பதை உற்று நோக்குங்கள். ஒரு திருமணமான பெண் வேறொரு ஆணுடன் உறவு வைத்துக் கொண்டால் அது குற்றம். ஆனால் அவளது கணவனின் சம்மதத்துடன் அந்த உறவு நடந்தால் அது குற்றமல்ல. இதில் இருக்கும் அபத்தத்தை பாருங்கள். பார்த்தீர்களா?
ஒரு பெண்ணின் உடல் மற்றும் உணர்வுகளின் மீது அவளது கணவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. கணவன் சம்மதித்தால் அது குற்றமில்லை என்றால் அந்த பெண்ணை ஒரு சொத்து போலவோ அல்லது கணவனை எஜமானன் போலவோ தானே அந்த சட்டம் கருதுகிறது. இது இவ்வளவு நாட்களாக எப்படி நம் கவனத்திற்கு வரவில்லை? இது நேரடியாக பெண்களின் சுயமரியாதையையும் தன்னாட்சியையும் கேலி செய்யும் சட்டமாக அல்லவா இருந்திருக்கிறது? அதைத்தான் உச்சநீதிமன்றமும் சொன்னது. காலம் காலமாக திருமண உறவில் கணவன் என்பவன் மனைவியின் எஜமானன் என்ற ஒரு பிற்போக்குத்தனமான சமூக நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் அந்த பழைய சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, இல்லையா? ஆமாம். ஆனால் திருமண உறவில் பெண்ணின் சுயமரியாதையையும் அவளது தன்னாட்சியையும் மீட்டெடுத்து கணவன் ஒன்றும் பெண்ணின் எஜமானன் அல்ல என்ற சமூக நம்பிக்கையை அரசியலமைப்பு அறம் சுக்குநூறாக தகர்த்தெறிந்தது. நீங்கள் சொன்ன இந்த 3 உதாரணங்களுமே சமூகத்திற்கும் தனிமனிதர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை தீர்ப்பதை மையமாக கொண்டுள்ளன. இது மிகவும் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் எனக்கு இப்போது வேறொரு கோணத்தில் ஒரு சந்தேகம் வருகிறது. ஒருவேளை அரசாங்கமே எதேச்சதிகாரமாக நடந்து கொண்டால், அதாவது அரசிற்கு அதிக அதிகாரம் வரும்போது என்ன நடக்கும் என்று கேட்கிறீர்கள்? ஆமாம், பாராளுமன்றத்தில் ஒரு ஆளும் கட்சிக்கு 100% முழு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பலத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் சிறுபான்மையினருக்கோ அல்லது தனிமனித உரிமைகளுக்கோ எதிரான ஒரு சட்டத்தை இயற்றினால் அதை இந்த அரசியலமைப்பு அறம் எப்படி கட்டுப்படுத்தும்? இது மிக ஆழமான கேள்வி. அரசியலமைப்பு அறம் என்பது தனிமனிதர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்க்கும் தத்துவம் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு பெரும் அரண். அப்படியென்றால் முழு மெஜாரிட்டி இருந்தாலும் அரசு தன் இஷ்டத்திற்கு செயற்பட முடியாதா? உறுதியாக முடியாது. பாராளுமன்றத்தில் ஒரு அரசாங்கத்திற்கு முழு பெரும்பான்மை பலமே இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கம் தனது இஷ்டத்திற்கு எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றிவிட முடியாது. ஆனால் ஒரு சட்டம் முறையாக பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டால் அது ஜனநாயகத்தின்படி சரிதானே? அங்கேதான் நாம் மிகவும் நுட்பமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு சட்டம் வெறும் சட்டத்தின் வரிகளுக்குட்பட்டிருந்தால் மட்டும் போதாது. அது அரசியலமைப்பின் ஆன்மாவிற்கும் உண்மையாக இருக்க வேண்டும். இது கேட்பதற்கு ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்கிறது. இதை எளிமையாகச் சொல்கிறேன். சட்டத்தின் மூலம் ஆட்சி செய்வது என்பதற்கும் சட்டத்தின் ஆட்சி என்பதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரூல் பை லா மற்றும் ரூல் ஆஃப் லா இரண்டும் கேட்பதற்கு ஒன்று போலவே இருக்கிறதே. இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் விளக்க முடியுமா? வார்த்தைகளில் ஒன்று போல தெரிந்தாலும் இரண்டும் நேரெதிர் துருவங்கள். ஒரு கற்பனையான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சர்வாதிகாரி நாட்டை ஆள்கிறார். சரி. அவர் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார். நாளை முதல் யாரும் சிவப்பு நிற சட்டை அணியக்கூடாது, மீறினால் சிறை தண்டனை என்று அறிவிக்கிறார். நீங்கள் சிவப்பு நிற சட்டை அணிகிறீர்கள். உங்களை போலீஸ் கைது செய்கிறது. ஓ, இது சட்டப்படி சரிதானே என்று கேட்டால் அந்த சட்டத்தின்படி சரிதான் என்று சொல்வீர்கள்? ஆமாம். அரசாங்கம் ஒரு சட்டத்தை பயன்படுத்துகிறது, உங்களை தண்டிக்கிறது. இதுதான் சட்டத்தின் மூலம் ஆட்சி செய்வது. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ரவுலட் சட்டம் போல. அப்படியென்றால் சட்டத்தின் ஆட்சி என்பது என்ன? சட்டத்தின் ஆட்சி என்பது முற்றிலும் வேறானது. அது என்ன கேட்கும் தெரியுமா? ஒரு குடிமகன் என்ன நிற சட்டை அணிய வேண்டும் என்று சொல்வதற்கு அரசாங்கத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கும். ஆஹா, சட்டத்தையே கேள்வி கேட்குமா? கட்டாயமாக கேட்கும். இந்த சட்டம் அவனது அடிப்படை சுதந்திரத்தை பறிக்கிறதே. எனவே இந்த சட்டமே செல்லாது என்று அந்த சட்டத்தையே அது தூக்கி எறியும். அரசாங்கத்தின் எதேச்சதிகாரத்தை தடுத்து நிறுத்துவதுதான் அரசியலமைப்பு அறத்தின் தலையாய பணி. இந்த உதாரணம் விஷயத்தை மிக துல்லியமாக புரிய வைத்துவிட்டது. அரசாங்கம் மக்களுக்கான சட்டத்தை இயற்றுகிறது, ஆனால் அந்த அரசாங்கத்திற்கான சட்டத்தை அரசியலமைப்பு அறம் இயற்றுகிறது. மிக நேர்த்தியாக தொகுத்து கூறினீர்கள். நாம் இதுவரை விவாதித்த அனைத்தையும் பார்க்கும்போது இந்த நாட்டில் பல மதங்கள், மொழிகள் இருக்கலாம், முரண்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அனைவரையும் சமமாக பாவிக்கும் ஒரே நன்னெறி நூல் நமது அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே என்பது ஆணித்தரமாக புரிகிறது. மனிதர்களின் நம்பிக்கைகள் எப்போதுமே சார்புடையவை. உங்களுக்கு சரியானது எனக்கு தவறாக தெரியலாம். ஆனால் அரசியலமைப்பு அறம் மட்டும்தான் எக்காலத்திற்கும் நடுநிலையானது. அப்படியென்றால் சட்டம் எப்பொழுதுமே நமது சமூகத்தின் கலாச்சாரத்தையும் நமது தனிப்பட்ட நம்பிக்கைகளையும் விட பெரியது, இல்லையா? உறுதியாக. இந்த விவாதத்தின் மூலம் ஒரு மிக முக்கியமான சிந்தனை கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நம்பிக்கையுடனும் கலாச்சாரத்துடனும் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நமது சொந்த நம்பிக்கைகள் ஒரு தனிமனிதனின் உரிமைக்கு முரணாக இருக்கிறது என்பதை நாம் உணரும்போது அந்த பாரபட்சங்களை நமது மனதிலிருந்து அழித்துவிட நாம் தயாராக இருக்கிறோமா? இது உண்மையிலேயே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான்.
வெறுமனே நீதிமன்ற அறைகளுக்குள் மட்டுமே சுழன்று கொண்டிருக்கும் இந்த அரசியலமைப்பு அறத்தை நமது அன்றாட வாழ்வில் நாம் முழுமையாக உள்வாங்கும் நாள் எப்போது வரும்? அந்த நாளில் மட்டும்தான் அம்பேத்கர் கனவு கண்ட உண்மையான ஜனநாயகம் நம்மிடையே மலரும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்டத் தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.